இஸ்லாத்தின் பார்வையிலே ஒவ்வொரு செயலும் ஒரு வணக்கம், வாழ்க்கையே வணக்கம், வாழ்க்கையே வணக்கம். குர்ஆன் சொல்லுகிறது, இறைவன் உங்களை அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்தான். அவனை வணங்குறதுக்காக படைச்சான்னா எப்பவும் பள்ளியாசலே உட்கார்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு எப்போதும் நோன்பு நோட்டு கொண்டிருப்பது என்று அதற்கு பொருள் அல்ல. வணக்கம் என்றால் அது மூன்று வகைப்படும். இஸ்லாத்தில் வணக்கம் மூன்று வகைப்படும். மூன்று கடமைகள்: இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவனுக்கே அவன் செய்து கொள்ள வேண்டிய கடமைகள். மூன்று கடமைகள்: இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவன் அவனுக்கு செய்து கொள்ள வேண்டிய கடமைகள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் தொழுகை, நோன்பு, வணக்கம், வழிபாடு, புனித யாத்திரை. இதெல்லாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இறைவனுடைய கட்டளைப்படி நடத்தல், இறைவனை வணங்குதல், இதெல்லாம். இன்னொன்று இறைவனுடைய படைப்புகள், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. கணவனுக்கு, மனைவிக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைக்கு, உறவினர்களுக்கு, அண்டை வீட்டினருக்கு, ஏழைக்கு, தொழிலாளிக்கு, முதலாளிக்கு, அனாதைக்கு, ஏழைக்கு, இப்படி அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். மூன்றாவது கடமை உனக்கே நீ செய்து கொள்ள வேண்டும். நீ நல்லா இருக்கணும், உன் உடம்பு நல்லா இருக்கணும், உன் ஆன்மா நல்லா இருக்கணும். அதை அழிச்சிடாத. உன்னுடைய உடம்பையும் ஆன்மாவையும் நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக நாம் இப்போது நடத்தி கொண்டு போய் இந்த நிகழ்ச்சி இரண்டாவது பகுதியிலே வருகிறது. மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ற பட்டியலில் நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே மிக தெளிவாக உரிமைகளையும் கடமைகளையும் உங்களுக்கு முன்னாலே வைத்திருக்கிறோம். எல்லாம் இணைந்து வந்தால் எல்லாம் ஒன்றாக இருக்கும். உரிமைகளை மட்டும் பேசிக்கொண்டே போனாலும் ஒன்றாகாது, கடமைகளை பேசிக்கொண்டே போனாலும் ஒன்றாகாது. ஆகவே எதிலுமே ஒரு மிகைப்படுத்துதல் இருக்கக்கூடாது. மிகைப்படுத்துதல், எக்ஸாஜரேஷன் இருந்தால் ஒன்று நடக்காது. ஆகவே ஒரு பேலன்ஸ்டாக, ஒரு சமநிலையாக போய் கொண்டிருந்தால் வெற்றி கிட்டும். இந்த உரிமைகளை பெறுவதை சட்டத்தின் மூலமாக மட்டும் முடியாது. இஸ்லாத்தினுடைய அணுகுமுறை, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்னென்றால் பல வழிமுறைகள் கையாளப்படும். ஒன்று சட்டம், சட்டம் போட்டு பெற்றுக் கொடுப்பது, அதுவும் உண்டு. இரண்டாவது மனித நேயம், மனித நேயத்தின் அடிப்படையில் பெறுவது, அன்பின் அடிப்படை. எல்லாமே சட்டத்தின் மூலமா கிடைக்காதுங்க, அன்பு மூலமா தான் பல விஷயங்களை சாதித்துக் கொள்ள முடியும். ஆக அன்பின் மூலமாக கிடைப்பது. மூன்றாவதாக இறைவனை அஞ்சுவதன் மூலமாக. இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இறைவனிடத்திலே ஒரு காலத்தில் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அதை தக்குவா, இறை அச்சம் என்று சொல்வார்கள். இப்ப முதலாளி சொல்லலாம், என் மேல ஒரு தப்பு இல்லைங்க, எல்லாம் தொழிலாளி மேலதான். முதலாளி சொல்லிடலாம். தொழிலாளி சொல்ல, நான் எல்லாம் ஒழுங்கா தாங்க இருந்தேன், முதலாளி தாங்க இவ்வளவு அநியாயம் பண்றாங்க. கடவுளுக்கு தெரியுமில்ல? கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா எங்க தப்பு யார் தப்புன்னு? அந்த இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் சட்டத்தை ஏமாற்றலாம், சமூகத்தை ஏமாற்றலாம், லேபர் ஆபீசரை ஏமாற்றலாம், நீதிமன்றத்தை ஏமாற்றலாம், வக்கீலை விலைக்கு வாங்கலாம், நீதிபதியும் விலைக்கு வாங்கலாம், எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம். கடவுளை மட்டும் விலைக்கு வாங்க முடியாது, கடவுளை மட்டும் ஏமாற்ற முடியாது. அதைத்தான் இறை அச்சம் என்று சொல்வோம். ஆகவே இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த உணர்வு நம்மிலே ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். ஆகவே சட்டத்தின் மூலமாகவும் மனித நேயத்தின் மூலமாகவும் இறை அச்சத்தின் மூலமாகவும் தான் இந்த பிரச்சனைகளை நாம் தீர்க்க முடியும் என்று கூறி, நாம் இந்த தொழிலாளி முதலாளி உறவுகள் மேலும் மேலும் வளர வேண்டும், உறவுகள் சீராக இருக்க வேண்டும், நாடு முன்னேற வேண்டும், உலக அரங்கிலே இந்தியா தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரு தரப்பினரும் இணைந்து ஒன்றாக செயல்படுகிற போதுதான் பாரத தேசம் பாருக்குள்ளே நல்ல தேசமாக மாறும். அப்படிப்பட்ட தேசத்தை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். எல்லாம் இறைவன் அதற்கு துணை புரிவான். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.